என்னடா தட்டு ஃபுல்லும் கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஹஸ்பண்ட் நேற்று ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஆர்கனைசர் வந்து ஹஸ்பண்ட் தான் அப்படின்றனால மெனு எல்லாமே சூஸ் பண்ணி ஃபுட்டும் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச கேட்டரிங் மூலமாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்றனால ஹஸ்பண்டுக்கு வந்து பாக்ஸாக எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க போல். ஃபுட் எல்லாமே நைட்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் எல்லாமே சூடு பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிட்டதில்லை. பட் பிரியாணி சாப்பிட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த பிரியாணி தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பீஸ் பார்க்க சிக்கன் மாதிரி இருக்கா, பட் இது வெஜ் மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு சோயாலே பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பரோட்டா சால்னா. பரோட்டா எப்போயுமே நைட்டு வாங்கினது மறுநாள் மார்னிங் சூடு பண்ணோம் அப்படின்னா தவாவில் நல்லா சூடு பண்ணிவிட்டு பரோட்டாவை வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து 2 பக்கமும் திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் பரோட்டா சாஃப்ட் ஆகிடும். ஹார்டாக இருக்கிற பரோட்டாவை சாஃப்ட் ஆக்குறது இதுதான் டெக்னிக். லைட்டாக தண்ணி தெளித்து திருப்பி விட்டாலே போதும். ஃப்ரைடே மார்னிங் ஃபீஸ்ட் மார்னிங் ஆகிடுச்சு. யம்மி பிரேக்ஃபாஸ்ட்.